ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக்கில் இருக்கக்கூடிய வங்கிகள் பற்றிய ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பொதுத்துறை வங்கிகளும் தனியார் துறை வங்கிகளும் அப்படின்னு சொல்லிட்டு 8th லெசனில் 8.11 பாருங்கள் இருக்குது. பொதுத்துறை வங்கிகளும் தனியார் துறை வங்கிகளும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வங்கிகளை பற்றிய கேள்விகள் அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்பாங்க. எக்கனாமிக்கில் படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்கும் கூட எங்கே இருக்குது, 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக் புக்கில் இருக்குது. சரியா? இப்போ பாருங்கள், பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்க போகிறோம். பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னா அரசாங்கத்தின் பங்குகளை பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள். ஸோ வங்கிகள் பார்த்திங்கன்னா அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பங்குகள் அரசாங்கமும் போட்டிருப்பாங்க, தனியார் துறையும் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது 50% மேலாக அரசாங்கம் அதோடைய பங்குகள் இருந்ததுன்னா அந்த மாதிரியான வங்கிகளை பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். பொதுத்துறை வங்கிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்க்கும்போது பாரத ஸ்டேட் வங்கி ஒரு பொதுத்துறை வங்கி, அதாவது SBI பேங்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது பொதுத்துறை வங்கி. இந்த வங்கியின் அரசு 58.60% பங்கு கொண்டுள்ளது. அதாவது இதில் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58.60%. இதை கூட கொஸ்டினாக கேட்கலாம். முதல் கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னா, பொதுத்துறை வங்கிக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருகன்னு கேட்கலாம். ஆன்சர் பாரத ஸ்டேட் வங்கி. இந்த பாரத ஸ்டேட் வங்கியில் அரசுடைய பங்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். 58.60%. 58.60%. அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58.87% ஒரு பொதுத்துறை வங்கி இருக்குது. சரியா? பஞ்சாப் நேஷனல் வங்கி 68.87% பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குது, ஒரு பொதுத்துறை வங்கி தான். இதுவுமே SBI பேங்க்கும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் ரெண்டுமே பொதுத்துறை நிறுவனம் தான் சொல்லிட்டாங்க, பொதுத்துறை வங்கி தான். வழக்கமாக பொதுத்துறை வங்கிகளில் அரசின் பங்கு 50 விழுக்காட்டிற்கு அதிகமாக இருக்கும். காமனாக சொல்லும்போது அரசுடைய பங்கு எத்தனை சதவீதத்தை விட அதிகமாக இருக்கும்? 50% விட அதிகமாக இருக்கும். இதில் மாற்றங்களும் வரலாம், சில சமயம் மாற்றங்கள் வரலாம். சரியா? பொதுத்துறை வங்கிகள் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், இன்னொன்று மாநில வங்கிகளும் அவற்றின் கூட்டு நிறுவனங்களும். அதாவது நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படின்னா இந்தியாவுக்காக அப்படிங்கிற மாதிரி, மாநில அளவில் இருக்கக்கூடிய சில வங்கிகளும் இருக்குது, அது கூட சேர்ந்து சில கூட்டு நிறுவனங்களும் இருக்குது. வங்கிகளையே 2ஆக பிரிச்சிடுறாங்க, நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், மாநில வங்கிகள் ப்ளஸ் அதோடைய கூட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளுடைய நிறுவன செயல்பாடுகளை அரசாங்கம் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துது. நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள். அதோடைய செயல்பாடுகள் எல்லாமே அரசாங்கமே கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த SBI பேங்க்கு, நேஷ்னல் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, ஓரியண்டல் பேங்க்கு, அலகாபாத் வங்கி, இந்த மாதிரி பல்வேறு வங்கிகள் இருந்த போதிலும் பொதுத்துறை வங்கிகளின் பங்குகளை விற்கும் போது தனது பங்குகளின் எண்ணிக்கையை அரசு தொடர்ந்து குறைத்து வருகிறது. இதன் காரணமாக இந்த வங்கி எல்லாமே அரசாங்கம் சிறுபான்மை பங்குதாரராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதற்கான காரணம் தனியார் மயமாக்கல் கொள்கை தான். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பொதுத்துறை வங்கிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய பங்குகளை தனியார் துறைக்கு விற்பதன் மூலமாக, அரசாங்கம் தன்னுடைய பங்குகளை தனியார் துறைக்கு கொடுக்கறதன் மூலமாக, தனியார் மயமாக்கல் கொள்கையின் காரணமாக நிறைய பங்குகள் தனியார் துறைக்கு விற்பனை செய்கிறதுனால அரசாங்கத்துடைய பங்குகள் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொதுத்துறை வங்கிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னு. IDBI பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க்கு, அதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தது தனியார் துறை. டாப் 10 ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா பேங்க்குமே ப்ரைவேட் பேங்க், தனியார் துறை வங்கிகள் தான். கரூர் வைஷ்யா பேங்க்கு, JNK பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு, எஸ் பேங்க்கு, கோட்டாக் பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, இங் பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்கு, இது எல்லாமே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியது. அதுவும் டாப் 10ல் இருக்கக்கூடிய ப்ரைவேட் பேங்க்ஸு. இதில் கூட ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ஒரு பொதுத்துறை வங்கியை கொடுத்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னு கேட்கலாம். சரியா? இந்த தனியார் துறை வங்கிகளை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தனியார் துறை வங்கிகளில் பெரும்பான்மையான பங்குகள் அரசு சாராத தனியார் நிறுவனங்கள் மற்றும் பெருநிறுவனங்கள், கார்ப்பரேஷன் மற்றும் தனி மனிதர்கள் வசம் இருக்கும். ஸோ இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் எப்படி கவர்மெண்ட்டோட பங்குகள் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி இந்த தனியார் துறை நிறுவனங்களில்
பெரும்பான்மையான பங்குகள் எல்லாமே அரசு சாராத தனியார் நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள், கார்ப்பரேஷன் மற்றும் தனிநபருடைய வசத்தில் தான் இருக்கும். இந்த வங்கிகள் தனியார் நிறுவனங்களால் தான் நிர்வகிக்கப்படுது. சரியா? இந்த வங்கிகள் எல்லாமே தனியார் நிர்வாகிகளால் நிர்வகிக்கப்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த வங்கியில் 72.9% வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாக தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடியது தான் தனியாரால் நிர்வகிக்கப்படுது. இது கூட கொஷின் கேட்கலாம், எப்படி இந்தியாவில் எத்தனை சதவீத வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாக உள்ளது அப்படின்னு கேட்கலாம். ஆன்சர் 72.9% வங்கிகள். ஸோ மற்றது தான் தனியார் வங்கியாக இருக்குது. எண்ணிக்கை அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது 27 பொதுத்துறை வங்கிகள். ஸோ பொதுத்துறை வங்கிகள் தான் அதிகம். 27, 22 ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுத்துறை வங்கிகள் 27, தனியார் துறை வங்கிகள் 22. கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் மேபி கேட்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகள் 27, தனியார் துறை வங்கிகள் 22. தலைமை வங்கியாக இருக்கக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமை வங்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பேங்க் தான். தலைமை வங்கியாக இருக்கக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கி தன்னுடைய வெவ்வேறு வங்கி ஆட்சியின் மூலமாக வங்கிகளுக்கு பணம் வழங்குவது, சிறிய அளவிலான நிதி வங்கிகளுக்கு உரிமம் வழங்குவது, இந்த மாதிரியான பணிகள் எல்லாம் செய்வதற்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. அதாவது ஆர்பிஐ பேங்க் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய வெவ்வேறு வங்கி ஆட்சியின் மூலமாக வங்கிகளுக்கே பணம் கொடுப்பது, சிறிய அளவிலான நிதி வங்கிகளுக்கும் உரிமம் தருவது, இந்த மாதிரியான பணிகளை செய்ய அனுமதிச்சிருக்கு. இது அரசாங்கத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்கும் முயற்சியாக ஒரு ஊக்கியாக செயல்படுகிறது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது ஒரு வகையாக கருதப்படுகிறது. இதன் விளைவாக ஏர்டெல் பணம் செலுத்தும் வங்கி, பேடிஎம் பணம் செலுத்தும் வங்கி போன்றவை உருவாகியுள்ளன. ஸோ இது மாதிரியான ரீசன்னால தான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஏர்டெல் பணம் செலுத்தும் வங்கி, பேடிஎம் வங்கியெல்லாம் உருவாகியிருக்கு. இந்த போக்கு எந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கு நல்லவை பயக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, வங்கிகள் எல்லாமே தேசியமயமாக்கப்படுவது. இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல கேட்டிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாட்டு விடுதலைக்கு பின்னர் இந்தியா ஒரு திட்டமிட்ட பொருளாதார மேம்பாட்டுக் கொள்கையை கையாண்டது. ஸோ நாடு விடுதலை அடைந்த பிறகு 1950 திட்டமிடல் அப்படிங்கிறது ஒரு வந்துச்சு. அந்த மாதிரி பொருளாதார கொள்கையும் பார்த்திங்கன்னா திட்டமிட்ட பொருளாதார மேம்பாட்டுக் கொள்கையை தான் கையாண்டாங்க. இதற்காகவே 1951 5 திட்டங்கள், 5 இயர்ஸ் பிளான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 5 திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. சரியா? பொருளாதார திட்டமிடுதலுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சமூக நலம் தான். இது கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? பொருளாதார திட்டமிடுதலின் முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னு ஆல்ரெடி கொஷின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சிலேயே. சமூக நலம் அப்படிங்கிறது தான். விடுதலைக்கு முன்னர் வணிக வங்கிகள் தனியார் வசம் தான் இருந்தது. இந்த வங்கிகள் எல்லாமே அரசாங்கம் திட்டமிடுவதற்காக சமூக இலக்குகளை அடைவதற்கு உதவி செய்வதற்கு தவறின. தனியார் வசம் இருந்ததுனால கவர்மெண்ட்டுக்கோ அல்லது திட்டமிடல் மூலமாக சமூக இலக்குகளை அடைவதற்கோ உதவி செய்யலை. அதனால தான் அரசு என்ன பண்ணுச்சு, கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 14 பெரிய வணிக வங்கிகளை ஜூலை 19 1969 எந்த வருஷம் அப்படிங்கிறத கூட பார்த்து வச்சுக்கோங்க, எந்த நாள்னு பார்த்து வச்சுக்கோங்க, எந்த மாதம் பார்த்துக்கோங்க. ஜூலை 19 1969 நாட்டுடைமையாக்கப்பட்ட முடிவு செய்தது. நாட்டுடைமையாக கொண்டு வராங்க, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட்டுக்காக அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. 1980 வருஷத்தில் மேலும் 6 வணிக வங்கிகளை நாட்டுடைமையாக்குறாங்க. இதில் நம்ம 2 விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 1969 நாட்டுடைமை, 1980 1980 6 வணிக வங்கிகள், 1969 ஜூலை மாதம் 19 14 வணிக வங்கிகள், மொத்தம் 20 வங்கிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து கொஷின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதாவது 14 பெரிய வங்கிகள் வந்து என்று நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படின்னா 1969 ஜூலை 19 14 பெரிய வணிக வங்கிகள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டது. அதுவே 1980 அரசு வந்து மேலும் 6 வணிக வங்கிகளை நாட்டுடைமையாக்கியது. நாட்டுடைமை ஆக்குவதற்கான நோக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பின்வரும் நோக்கங்களை அடைவதற்காகவே இந்திய அரசு வணிக வங்கிகளை தேசியமயமாக்கியது. எதற்காக ப்ரைவேட் கிட்ட இருக்கக்கூடிய அந்த வணிக வங்கிகளை வந்து கவர்மெண்ட் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து தேசியமயமாக்க மாற்றினாங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாட்டுடைமை ஆக்கலின் முதன்மையான நோக்கம் சமூக நலம். ஸோ இந்த நாட்டுடைமை ஆக்கல் அப்படிங்கிற வேர்டு ஞாபகம் வச்சுக்கணும், சமூக நலம் ஞாபகம் வச்சுக்கணும். வேளாண்மை, சிறு தொழில், குடிசை தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நிதி தேவைப்படுகிறது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், வேளாண்மை செய்வதற்காக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன தொழில்கள் செய்வதற்காக இருந்தாலும் சரி, குடிசை தொழில்களை செய்யணுன்னாலும் சரி, நிறுவனங்களுடைய பங்களிப்பை கொஞ்சம் விரிவுபடுத்திக்கணும், பொருளாதார முன்னேற்றம் தேவைப்படுது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நிதி தேவைப்பட்டது. இந்த ரீசன்னால தான் கவர்மெண்ட் 14
வங்கிகளை 1969லும் 6 வங்கிகளை 1980லும் நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. நாட்டுடைமை ஆக்கப்பட்ட வங்கிகள் தனியார் முற்றுரிமையை கட்டுப்படுத்துவதற்கும் சமூகத்தில் தேவையான பகுதிகளுக்கு இலகுவாக கடன் அளிப்பதற்கும் பேருதவியாக இருந்தன. ஸோ இந்த நாட்டுடைமை செய்யப்பட்ட அந்த வங்கிகளுடைய பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தனியாருடைய முற்றுரிமை, ஒரு ப்ரைவேட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் தன்னுடைய முற்றுரிமை எடுத்துப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க கண்ட்ரோல்லே இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து அங்கேருந்து பணம் வாங்குறவங்களா இருந்தாலும் பணம் அங்கே கொண்டு போய் சேமிக்கிறவங்களா இருந்தாலும் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனியாருடைய கட்டுப்பாட்டிலே முழுவதும் போகாமல் இருக்கிற மாதிரி தடுக்கிறாங்க. அதே போல் சமூகத்தில் தேவையான பகுதிகளுக்கு இலகுவாக, அதாவது ஈஸியாக கடன் கொடுக்கறதுக்கு பேருதவியாக இந்த நாட்டுடைமையாக்கள் இருந்தது. அடுத்த ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவில் ஏறத்தாழ 70% மக்கள் கிராமப்புறங்களில் தான் வாழ்ந்து வராங்க. இந்தியாவில் எவ்வளோ % மக்கள் கிராமத்தில் இருக்காங்க? 70% மக்கள் கிராமத்தில் வாழ்கிறாங்க. எனவே கிராமப்புற மக்களிடையே வங்கி செயல்பாடுகளை ஊக்குவிப்பதற்காக இது மிகவும் அவசியமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், வங்கி வசதிகள் இல்லாத இடத்தில் வட்டாரங்களிடையே இருந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் உதவுச்சு. சில இடங்களில் பார்த்திங்கன்னா வங்கியோடைய வசதிகள் இப்போவுமே இருக்காமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பொருளாதார முன்னேற்றம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ மற்ற இடங்களில் வங்கிகளுடைய வசதிகள் அதிகமாக இருக்கிற இடத்துல வளர்ச்சி அதிகமாக இருக்கும் போது அந்த நாட்டுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் ஒவ்வொரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு இருக்குது இல்லையா, அதை வந்து குறைக்கிறதுக்கு இந்த நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் எல்லாமே பயன்படுது. அதை வேர்டிங்ஸை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வங்கி வசதி இல்லாத இடத்தில் வட்டாரங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் உதவுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், நாட்டின் விடுதலைக்கு முன் இருந்த வங்கிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. நாட்டோட விடுதலை அடைவதற்கு முன்னாடி இருந்த அந்த வங்கிகளுடைய எண்ணிக்கை வந்து போதுமான அளவுக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால நாட்டுடைமையாக்கப்பட்ட பிறகு கிராமப்புறங்களிலும் நகரப்புறங்களிலும் பல புதிய வங்கி கிளைகள் வந்து தொடங்கப்பட்டது. நாட்டுடைமையாக்கப்பட்ட பின்னாடி என்னெல்லாம் உதவி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் துறையும் அதனை சார்ந்த பிற துறைகளும் தேவையான கடன்கள் வந்து வங்கிகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 1991ஆம் ஆண்டு புதிய தொழிற்கொள்கைக்கு பிறகு இந்திய வங்கித்துறை பன்முக போட்டி திறமை, உற்பத்தி திறன் முதலான பல்வேறு புதிய முகங்களை எதிர்நோக்கி வருகிறது. மேற்கூறிய முன்னேற்றங்கள் இருந்தால் கூட கிராமத்திலையும் குடிசை பகுதிகளிலும் வாழக்கூடிய மக்கள் அவங்களோட கடன் தேவைக்கு உள்ளூரில் கடன் வழங்குறவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாட்டுடைமையாக்கள் பற்றிய ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள், 1969 நாட்டுடைமையாக்கினாங்க, 1980 நாட்டுடைமையாக்கினாங்க. ஸோ 1969 நாட்டுடைமை ஆக்கும்போது அந்த 14 வணிக வங்கிகளுக்கும் என்ன வந்து பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வைப்பு தொகை வந்து பார்த்திங்கன்னா 50 கோடிக்கு மேலே இருந்துச்சு. வைப்பு தொகை எவ்வளவு இருந்தது? 50 கோடிக்கு மேலே இருந்த 14 வங்கிகளை தான் நாட்டுடைமையாக்கினாங்க. அந்த மாதிரி தான் 1980 200 கோடிக்கு மேலே இருந்த வைப்பு தொகை இருக்கக்கூடிய 6 வங்கிகளை நாட்டுடைமையாக்கினாங்க. எந்த 14 வங்கிகள் 1969 ஜூலை மாதம் கொண்டு வரப்பட்டது, நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அலகாபாத் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், மத்திய வங்கி, தேனா வங்கி, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, சிண்டிகேட் வங்கி, யூனியன் வங்கி, யுனைடெட் வங்கி, யூகோ வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா. சிண்டிகேட் வங்கி, யூனியன் வங்கி, யுனைடெட் வங்கி, யூகோ வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மொத்த 14 பேங்க்கு தான் நாட்டுடைமையாக்கினாங்க. அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 1980ஆம் ஆண்டு டேட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏப்ரல் 15ஆம் தேதி. ஸோ பார்க்கும்போது ஆந்திரா வங்கி, கார்ப்பரேஷன் வங்கி, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், பஞ்சாப் சிந்து வங்கி, விஜயா வங்கி, இது 3. பஞ்சாப் சிந்து வங்கி, விஜயா வங்கி, நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, கார்ப்பரேஷன் வங்கி, ஆந்திரா வங்கி, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ மொத்தம் எல்லா வங்கிகள் பற்றியும் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்களேன், வங்கிகளை வந்து இணைச்சிருக்காங்க ஒரு வங்கியோட இன்னொரு வங்கியை. என்னென்னு பாருங்கள்,
பஞ்சாப் நேஷனல் வங்கியோடு ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், யுனைடெட் வங்கி ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த 6 வங்கிகளில் பாருங்கள், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்கு இல்லையா, அது கூட ஓரியண்டல் பேங்க்கு, காமர்ஸ், யுனைடெட் வங்கி இதெல்லாம் இணைச்சிருக்காங்க. கனடா வங்கி கூட சிண்டிகேட் வங்கியை இணைச்சிருக்காங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கூட ஆந்திரா வங்கியும் கார்ப்பரேஷன் வங்கியும் இணைச்சிருக்காங்க. இந்தியன் வங்கியோட அலகாபாத் வங்கி இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த வங்கியோடு எந்த வங்கி இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத படித்து மெமரி பண்ணிக்கோங்க, அது கொஷின்ஸாக கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான், இந்திய 5 ஆண்டு திட்டங்களுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போகிறோம். இந்த பொருளாதார திட்டமிடலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா, வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி, அதாவது வரையறுக்கப்பட்டதுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும், அந்த குறிப்பிட்ட அளவு இருக்கக்கூடிய வளங்களையே நல்ல திறமையாக பயன்படுத்தி விரும்பிய இலக்குகளை அடைவது தான் இந்த 5 ஆண்டு திட்டம். இந்த 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடுதலை மேற்கொள்ளக்கூடிய இந்த முறையானது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னு அடிக்கடி ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஆன்சர் ரஷ்யா. முன்னாள் சோவியத் ரஷ்யாவில் இருந்து தான் இந்த திட்டமிடுதல் 5 ஆண்டு திட்டமிடுதல் வந்து தெரிவிக்கப்பட்டது. இது வரைக்கும் எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் நடந்திருக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. 12 5 ஆண்டு திட்டங்கள். இந்த 12வது 5 ஆண்டு திட்ட காலம் எதுன்னு கேட்குறாங்க. 2012லிருந்து 2017 ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இறுதியான 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு அறியப்படுகிறதும் இந்த 2012லிருந்து 17 வரைக்கும் இருக்கக்கூடிய 12வது 5 ஆண்டு திட்டம் தான் இறுதியான 5 ஆண்டு திட்டம். அதுக்கு பிறகு இந்திய அரசு 5 ஆண்டு திட்டங்களை நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக கொண்டு வந்தது தான் இந்த நித்தி ஆயோக். இங்கே ஒரு கொஷின் கேட்குறாங்க, நித்தி ஆயோக் அப்படிங்கிறதுக்கான அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது தான் இதோடைய அப்ரிவேஷன். அடுத்தது ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டமாக பார்க்கலாம். முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது 1951லிருந்து 56. இது ஹரட்டோமர் மாதிரின்னு சொல்லி அழைக்கப்படுது. முதன்மையான நோக்கம் வேளாண்மையை முன்னேற்றுவது. இதோட வளர்ச்சி 3.6%, இலக்கை விட அதிகம், வெற்றியும் பெற்றது. மறுபடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் 5 ஆண்டு திட்டம் 1951-56, ஹரட்டோமர் மாதிரி, வேளாண்மை முன்னேற்றம் 3.6%, இலக்கை விட அதிகம், வெற்றி. இந்த 5 வார்த்தைகள் இருந்தாவே போதும். ஃபஸ்ட் 5 ஆண்டு திட்டம் பற்றி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். முதல் 5 ஆண்டு திட்டம் 1951-56, ஹரட்டோமர் மாதிரி, வேளாண்மை முன்னேற்றம் 3.6%, வெற்றி. அடுத்து பாருங்கள், இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் 1956-61. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பேராசிரியர் PC மகளனோபிஸ் மாதிரி என்று அழைக்கப்படுகிறது. பேராசிரியர் PC மகளனோபிஸ் மாதிரி எது? இரண்டாம் 5 ஆண்டு திட்டம். ஆண்டு காலம் 56லிருந்து 61. இதோட நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. இதோடைய திட்ட வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது 4.1%, வெற்றி. தேர்ட் 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 1961-66. இந்த திட்டம் காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திட்டத்துடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சுதந்திரமான பொருளாதாரம், சரியா, சுதந்திரமான பொருளாதாரமும் சொந்த முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துவது தான் 3வது 5 ஆண்டு திட்டத்துடைய நோக்கம். சீனா இந்திய போர் நடைபெற்றதன் காரணமாக 5.6% இதோடைய இலக்கை அடைய முடியாமல் போச்சு. அதனால தான் திட்ட விடுமை காலமாக 1966லேருந்து 69 வரைக்கும் 3 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஓராண்டு திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் போரும் 3வது 5 ஆண்டு திட்டம் தோல்வியடைந்ததன் காரணமாகவும் இந்திய விடுமுறை காலமாக கொண்டு வராங்க. இந்த காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் ஒவ்வொன்றா உருவாக்கி வேளாண்மை, வேளாண் சார்ந்த துறைகளுக்கும் தொழில் துறைகளுக்கும் முக்கியத்துவம் தராங்க. வேளாண்மை, வேளாண் சார்ந்த துறைகள், தொழில் துறைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் முக்கியத்துவம் தராங்க. அடுத்து பார்க்குறது 4ஆம் 5 ஆண்டு திட்டம் 1969லிருந்து 74 வரைக்கும். இந்த திட்டத்தில் 2 முக்கிய நோக்கங்கள் என்னென்னு பார்க்கும்போது நிலையான வளர்ச்சி ப்ளஸ் தற்சார்பு அடைதல். இந்த 4வது 5 ஆண்டு திட்டத்துக்கு 2 நோக்கங்கள் இருக்குது. ஒன்று நிலையான வளர்ச்சி, இன்னொன்று தற்சார்பு அடைதல். இந்த திட்டத்துடைய இலக்காக வைக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது 5.7%, அடைந்தது 5.3%, 3.3%. 5.7% அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அடைந்தது என்னவோ 3.3% தான். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தோல்வியை தழுவுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அடுத்து பார்க்குறது 5ஆம் 5 ஆண்டு திட்டம் 74 to 79. இந்த திட்டத்துலையும் பார்க்கறதுமே வேளாண்மை தொழிலும் சுரங்க தொழிலும் 2த்துக்குமே முன்னுரிமை தராங்க. வேளாண்மை தொழில், சுரங்க தொழில் 2க்கும் முன்னுரிமை தந்தது எதுன்னு கேட்டாங்கன்னா 5வது 5 ஆண்டு திட்டம். ஒட்டு மொத்தமாக நோக்கும்போது இலக்கு வளர்ச்சியான 4.4% விட அதிகமாக வளர்ச்சி பெற்று வெற்றி பெறுகிறது. 4.8%, 4.4% பெறாமல் 4.8% பெற்று வெற்றி பெறுறாங்க 5வது 5 ஆண்டு திட்டத்தில். இந்த திட்டத்துடைய முன்வரைவு யார் மூலமாக உருவாக்கப்படுது அப்படின்னா டிபி தார் அவர்களால் தான் இந்த 5வது 5 ஆண்டு திட்டம் முன்வரைவு செய்யப்பட்டது. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 1978ஆம் ஆண்டு, அதாவது 1974 to 1979 தானே பார்த்தோம். இதில்
ஒரு ஆண்டு முன்னதாகவே 78லே முடிக்கப்படுது. அந்த ஒரு ஆண்டுக்கு பிறகு வந்து சுழல் திட்டங்கள் 1978-79ஆம் ஆண்டு ஒரு ஆண்டு காலத்திற்கு மட்டும் சுழல் திட்டம் பின்பற்றப்படுகிறது. இது 5வது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பின்னாடி கொண்டு வரப்பட்டது. அடுத்து பார்க்குறது 6வது ஐந்தாண்டு திட்டம் 80 to 85. இதோடைய நோக்கம்னு பார்க்கும்போது வறுமை ஒழிப்பும் தொழில்துறை தற்சார்பும் தான். நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு அடைதலும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 4வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு. அந்த மாதிரி தொழில்துறை தற்சார்பு ப்ளஸ் வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது 6வது ஐந்தாண்டு திட்டத்திற்கு. இந்த வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறத தான் வந்து கரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லி லட்சியமாக வச்சுருந்துருப்பாங்க. சரியா, கரிபி ஹட்டாவோ அப்படிங்கிறது இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த திட்டம் முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 6th பிளானிங் கமிஷன் தான். இந்த திட்டத்துடைய வளர்ச்சி இலக்குன்னு பார்க்கும்போது 5.2%, வளர்ச்சி அடைந்தது 5.7%. ஸோ மிகப்பெரிய வெற்றி தான் இது. அடுத்து பார்க்குறது 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985 to 90. இதோட நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல் ஆகியவை. முதன் முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது இந்த 7வது ஐந்தாண்டு திட்டம். இது தனியார் துறையின் வெற்றியாகவே அமைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்துடைய வளர்ச்சி இலக்கு அப்படின்னு பார்க்கும்போது 5%, ஆனால் வளர்ச்சி எட்டப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 6%. இதுவுமே வந்து ஒரு வெற்றி திட்டம் தான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு வந்து ஆண்டு திட்டங்கள். இந்த ஆண்டு திட்டங்கள் எதற்காக வந்தது அப்படின்னு பார்க்கும்போது மைய அரசில் ஒரு நிலையற்ற அரசியல் சூழல் இருந்தது. அதன் காரணமாகவும் 8வது ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் போனதுனால 90-91க்கும் 91-92 2 ஆண்டுகளுக்கும் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்படுது. அதன் பிறகு தான் 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1992-97 கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் முதலான மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது, மனிதர்களுக்கு வந்து அவங்களுடைய வளம் தான் எட்டப்படுறது இல்லைன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்த திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் 1992-97. இந்த திட்டம் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் முதலான மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை தராங்க. இந்த திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்படுகிறது 1991. இந்த 1991 கொண்டு வரப்பட்ட புதிய பொருளாதார கொள்கை எந்த திட்ட காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8வது திட்ட காலம். இந்த திட்டத்துடைய வளர்ச்சி இலக்கு 5.6%, ஆனால் அடைந்தது 6.8%. ஞாபகம் வச்சுக்கோங்க. 8வது ஐந்தாண்டு திட்டம் 6.8% இலக்கை அடைந்தது. அடைய வேண்டும் என்று நினைத்தது 5.6%. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 to 2002. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இந்த திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. சமூக நீதி ப்ளஸ் சமமான வளர்ச்சி அப்படின்னா 9வது ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதி ப்ளஸ் சமமான வளர்ச்சி. இந்த திட்ட காலத்தில் இலக்காக இருந்த 7% வளர்ச்சி எட்டப்படலை. இந்திய பொருளாதாரம் 5.6% வளர்ச்சியை மட்டும்தான் அடைஞ்சது. இதோடைய இலக்காக வச்சது 7%, அடையப்பட்டது 5.6%. அடுத்து பார்க்கறது 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002-2007 காலகட்டத்தில். இந்த திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கை நிர்ணயம் செய்தது. இந்த திட்டம் நெக்ஸ்ட் வரக்கூடிய 10 வருடங்களில் தலா வருமானம் இருக்கு இல்லையா, அதை 2 மடங்காக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சுக்கிறாங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த திட்டம் 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% ஆக்க குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2012ஆம் வருஷம் வரத்துக்குள்ளார வறுமை விகிதம் அப்படிங்கிறது 15% குறையணும் அப்படின்னு குறிக்கோள் வச்சுருந்தாங்க. இந்த திட்டத்துடைய வளர்ச்சி இலக்காக பார்க்கப்பட்டது 8, எட்டப்பட்டது 7.2. 11ஆம் ஐந்தாண்டு திட்டக்காலம் பார்க்கலாம் 2007 2012. இதோடைய முக்கியமான நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இதோடைய வளர்ச்சி 8.1% இலக்கு, எட்டப்பட்டது 7.9%. 8.1%, 7.9%. 12வது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது முதன்மையான நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி. விரைவான அதிகமான உள்ளடக்கிய வேகமான நிலையான வளர்ச்சி. இதோடைய வளர்ச்சி இலக்கு 8%. நாம் விடுதலை அடைந்ததிலிருந்து இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் ஐந்தாண்டு திட்டங்கள் முக்கியமான பங்கு வகித்தன. ஆனால் பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகமான பொருளாதார பலன்களை பெறலாம் என்று இந்த திட்டங்கள்லாம் வழிகாட்டியிருக்கு. இந்திய அரசு இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் முறையை ரஷ்யா கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
நிதி ஆயோக் பற்றி சொல்லணும் அப்படின்னா திட்டக்குழு அப்படிங்கிறதுக்கு மாற்றாக நிதி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் ஏற்படுத்தப்பட்டது. 2015 ஜனவரி 1ல் ஏற்படுத்தப்பட்டது. இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும், அதாவது நீடித்த அளவில் நிலையான வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத மேற்பார்வையிட, ஒருங்கிணைக்க, செயல்படுத்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது இருக்கு. இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு அறிவு மையம். நிதி ஆயோக் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? இந்திய அரசு கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு அறிவு மையமாக செயல்படுகிறது. தேசிய சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட சிக்கல்களுக்கு ஆதரவையும் தருகிறது. இது சார்ந்த சாதனைகளை புரிந்து கொள்ள தனிப்பட்ட ஆராய்ச்சியும் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேம்பாட்டு குறியீடு. மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI பற்றி கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. 1990ஆம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்கிறது. அதாவது 1990லிருந்து ஒவ்வொரு வருஷமும் HDI இண்டெக்ஸ் பிரசுரம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறியீடு கீழ்கான 3 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது. ஸோ HDI அப்படின்னாவே நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு தொடர்பாக, மாநிலம் தொடர்பாக, மாவட்டம் தொடர்பாக 3 வகையாக குறியீடுகள் கொடுக்கப்படும். தற்போது தயாரிக்கப்படுது. மக்களுடைய உண்மையான வாழ்க்கை தரத்தை அரசு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் HDI அதுக்கு ரொம்பவுமே பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. HDI அப்படிங்கிறது பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பொருளியல் அறிஞரான மஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவங்களும், இந்தியாவை சேர்ந்த அமர்தியா குமார்சென் அப்படிங்கிறவங்களும் 1990ல் அதை மேம்படுத்துகிறாங்க. இதனை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் UNDP வெளியிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைது. வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அந்த அடிப்படையில் தான் அமைக்கப்படுது. வாழ்நாள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பிறப்பின் போது வாழக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு காலம் தான் வாழ்நாள் குறியீடுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கல்வி தொகுதி, அப்புறம் வாழ்க்கை தரம், வாங்கும் சக்தியின் அடிப்படையில் தனி மனிதருடைய வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. ஸோ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி கணக்கிடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கும் சக்தியின் அடிப்படையில் தனிநபர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. மனித மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிடுவதற்கு முன்பாக குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச மதிப்பெண்கள் ஒவ்வொரு குறியீட்டிலும் தேர்ந்தெடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது HDI இவ்வளோதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பரிமாணத்துலையுமே அதோடைய செயல்பாடுகளை பேஸ் பண்ணி 0 to 1 இதுக்குள்ளார இடைப்பட்ட மதிப்பு தான் தருவாங்க. சரியா? கீழ்கான முறையில் கணக்கிடப்படுது. அதாவது எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, பரிமாண குறியீடு கொண்டு வர்றதுக்கு உண்மையான மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு டிவைட் பை அதிக மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. உண்மையான மதிப்பு என்னவோ அதிலிருந்து குறைவான மதிப்பு கழிக்கணும். அதே போல் அதிகபட்ச மதிப்பு என்ன இருக்கோ அதிலிருந்து குறைந்தபட்ச மதிப்பு கழிச்சுட்டு அதை டிவைட் பண்ணால் கிடைக்கும். திட்டக்குழுவின் 2011ஆம் ஆண்டு மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை பற்றி பார்க்கலாம். திட்டக்குழு தான் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை தராங்க. அதன்படி 2011 கொடுக்கப்பட்ட இந்த மனிதவள மேம்பாட்டு அறிக்கை அப்படிங்கிறது வளர்ச்சி குறியீட்டில் 1980 முதல் 2011 வரைக்கும் வரை குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது மனித மேம்பாட்டு குறியீடு 1981 0.302, ஆனால் 2011 0.472. சரியா? அந்த 302 அப்படிங்கிறதுலேருந்து 472 அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற சபையின் சமீபத்திய மனித முன்னேற்ற அறிக்கை, அதாவது ரீசெண்டாக 2016 கொடுத்த இந்த HDI அறிக்கையின்படி 188 நாடில் இந்தியா 131வது நாடு. எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, 2016. எத்தனாவது இடம்னு பார்த்துக்கோங்க, 131. 188 நாடுகளில் இந்தியா நடுத்தர அளவிலான மனித மேம்பாட்டு வலயத்துக்குள்ளார இருக்குது. அதாவது 188 நாடுகளுக்கு இந்த மாதிரி போடுறாங்க. அந்த பேஸில் பார்க்கும்போது 131வது இடம் அப்படிங்கிறதுனால நடுத்தர அளவிலான மேம்பாட்டு வலயத்துக்குள்ளார இருக்குது. 2016ஆம் ஆண்டு மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி இந்தியாவில் உடல் நலம் மற்றும் வாழ்க்கை தரம் இதெல்லாமே உடல் நலத்திலும் சரி வாழ்க்கை தரத்திலும் சரி வட்டார வேறுபாடுகள் இருக்குது. இந்தியாவிற்கான மனித மேம்பாட்டு குறியீடு 27% இந்த வேறுபாடினால் சரிந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவிற்கான மனித மேம்பாட்டு குறியீடு 2010 பார்க்கும்போது 0.580 இருந்தது. அதுவே 2015 எடுத்துக்கும் போது 0.624 உயர்ந்தது. 2014 பார்க்கும்போது இந்தியாவுடைய தரவரிசை 131 தான் இருந்திருக்கு. மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்வஜித் குஹா அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இவர் பார்த்திங்கன்னா HDI1, HDI2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமாக மனித மேம்பாட்டு குறியீடை வகைப்படுத்துகிறாரு. HDI1 அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் மனித மேம்பாட்டு அறிக்கையை பொறுத்து தான் இருக்கும். வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு மற்றும் நகரமயமாதல் போன்ற 3 பரிமாணங்களை சேர்க்கறதன் மூலமாக அவர் மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கு எல்லையை விரிவுபடுத்துகிறாங்க. அதாவது அது கூட என்னெல்லாம் சேர்க்குறாங்கன்னா, வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு மற்றும் நகரமயமாதல் அப்படிங்கிறதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க.
இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் மனித மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட தேவையான புள்ளி விவரங்களை மேம்படுத்தவும் குறியீட்டை விரிவுபடுத்தவும் தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதல் 3 பிளேசஸில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.949 நார்வேவும், 0.939 ஆஸ்திரேலியாவும், 0.939 சுவிட்சர்லாந்தும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா PQLIL செயல்திறன் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். செயல்திறன் குறியீடு PQLI அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோரிஸ் டி மோரிஸ் அப்படிங்கிறவங்களால் உருவாக்கப்பட்டது. ஒரு நாட்டில் வாழ்க்கை தரத்தை அளவிடுவதற்கு பயன்படுகிறது. இதற்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு விகிதம், எழுத்தறிப்பு விகிதம் இந்த 3 குறியீடுகளை பயன்படுத்திக்கிறாங்க. எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு விகிதம், எழுத்து அறிவு விகிதம். எதிர்பார்க்கக்கூடிய ஆயுட்காலம், குழந்தை இறப்பு விகிதம், எழுத்து அறிவு விகிதம் இதையெல்லாம் சேர்த்திக்கிறாங்க. ஒவ்வொரு குறியீட்டு எண்ணுக்கு கீழையும் சரியா ஒவ்வொரு குறியீட்டு எண்ணுடைய அளவும் பார்த்திங்கன்னா எதிலிருந்து எது வரைக்கும் போகும் அப்படின்னா 0 to 100 இருக்கும். 1லிருந்து 100 இருக்குது. அதில் 1 அப்படிங்கிறது வந்து மிக மோசமான செயலை குறிக்கக்கூடியது, 100 அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பான செயலை குறிக்கக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஆயுளுக்கான குறியீட்டில் மேலெல்லையான 100 இருந்துச்சுன்னா சரியா 100 அப்படிங்கிறது 77 வருஷம் வாழக்கூடிய 77 ஆண்டு ஆயுளுக்கு வழங்கப்படுறது. இந்த குறியீடை யார் எட்டுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் 1973 அடைஞ்சாங்க. 1 அப்படிங்கிற கீழெல்லை பார்த்திங்கன்னா 28 அப்படிங்கிறதுக்கு தான். இது யாருக்காவது போயிருக்காங்கன்னா இதனை கயனா பிசாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு பெற்றிருக்கு. கயனா பிசாவோ அப்படிங்கிற நாடு 1960ஆம் ஆண்டு பெற்றுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த PQLI அப்படிங்கிறதுக்கும் HDIக்கும் ஒரே ஒரு வேறுபாடு இருக்குது. HDIயில் வருமானம் சேர்த்துக்கிறாங்க, PQLIயில் வருமானம் நீக்கிடுறாங்க. உடல் பணம் சார்ந்த மேம்பாட்டை HDI சொல்லுது, PQLI அப்படிங்கிறது உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும் சொல்லுது. HDI அப்படிங்கிறது உடலும் பணமும் சார்ந்த மேம்பாட்டை சொல்லுது. அதுவே PQLI அப்படிங்கிறது உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும் சொல்லுது. டோட்டலாக தொகுப்புரை அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு நல்ல ஆட்சியை வழங்குவதை விட இந்தியரிடமிருந்து பணத்தை பறிப்பதை தங்கள் நோக்கமாக கொண்டிருந்தனர் என்பவர் பலரது கருத்து. ஆங்கிலேயர் ஆட்சியின் போது சில சாதகமான செயல்பாடுகளும் நிகழ்ந்தன. அவர்கள் சதி உடன்கட்டை ஏறும் வழக்கம் முதலான பல மூட பழக்கங்களை ஒழித்தனர். தொடர்வண்டி சேவை, ஆங்கில மொழி கல்வி, முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு தேவையான கட்டமைப்பு, அடிப்படை வசதிகள் ஆகியவற்றை உருவாக்கினர். விடுதலைக்கு பிறகு பல்வேறு துறைகளில் வளர்ச்சி இலக்குகளை அடைய தேவையான பல்வேறு கொள்கைகளை இந்திய அரசு 5 ஆண்டு திட்டங்கள் உதவியோடு உருவாக்கியது. ஆனாலும் மோசமான உடல்நலம், பெண் சிசு கொலை, குழந்தை பாலின விகிதம், கழிவறையை பயன்படுத்துதல் குறைவு, சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வு எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ஒரு சவாலாக தான் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்தது இந்த 8.11 இருந்து தானே பார்த்தோம். ஆக்சுவலாக மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த லெசனில் 8th லெசன் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து லைவ் செஷனில் ஒன்று போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க ஒரு டைம் பார்த்துக்கோங்க, இந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. இதில் முக்கியமான கொஷின்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லெசனோட பார்க்கலாம். தேங்க்யூ.